கிரேக்க இதிகாசங்களில் ஒரு அழகான கதை ஒன்று உண்டு. ஏத்தென்ஸ் நகரத்தினுடைய மன்னராக இருந்த ஈஜியஸ் அப்படின்ற ஒரு கிங், இவருக்கு தீசியஸ் அப்படின்ற ஒரு மகன் ஒருத்தர் இருந்தார். இவர் அந்த ஏரியாவில், அந்த லோக்கல் ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அந்த மக்களுக்கு நன்மை செஞ்சு எதிரி நாடுகள்ல இருந்து அந்த மக்களை காப்பாற்றுற ஒரு முக்கியமான வேலையை தீசியஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் ஏத்தென்ஸ் நகரத்துக்கும் இதே மெடிட்ரேனியன் கடலில் இருக்கிற கிரீட் அப்படின்ற ஒரு குட்டி தீவு, இந்த இந்த ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனையில் கிரீட் தீவு ஏத்தென்ஸ் நகரத்தை ஜெயிச்சு இப்போ இந்த ஏத்தென்ஸ் நகரம் கிரீட் அப்படின்ற இந்த ஐலாண்டுக்கு கப்பம் கட்டிகிட்டு இருந்தாங்க. என்ன கப்பம் அப்படின்னா, ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கும் 7 ஆண்கள் 7 பெண்கள், 7 இளம் ஆண்கள் இளம் பெண்கள், இந்த 14 பேரை மினட்டோர் அப்படின்ற கிரீட் நகரத்தில் உள்ள இந்த கிரீட் ஐலாண்டில் உள்ள ஒரு கிரியேச்சர், மனுஷனுடைய உடம்பும் ஒரு காளை மாட்டினுடைய தலையவும் கொண்ட ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர். இந்த கிரியேச்சருக்கு இவங்க சாப்பாடாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏத்தென்ஸ் மக்களால் இவங்களை ஜெயிக்க முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டத்தோட தன்னுடைய சொந்த மக்களை ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கும் போயிட்டு இவங்க இந்த மினட்டோர் அப்படின்ற ஒரு ராட்சசனுக்கு இவங்க கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா கிரீட் தீவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தது யார் அப்படின்னா, கிங் மைனோஸ் அப்படின்ற இவர் கிரேக்க கலாச்சாரத்தில் இல்லை கிரீக் மித்தாலஜியில் உள்ள ஜூஸ், அந்த கடவுள் இருப்பார் இல்லையா, அவருடைய பையன் ஜூஸ் அப்படின்றவர் அந்த கிரீக் மித்தாலஜியினுடைய தலைமை கடவுள். தலைமை கடவுளுடைய பையன் ஆட்சி பண்ணுற ஒரு ஐலாண்டுக்கு வேறு வழி இல்லைல்ல, நம்ம பலி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இப்படி இவங்க ஒவ்வொரு ஆண்டும் இவங்க செய்யும்போது தீசியஸுக்கு இப்போது ஒரு வருத்தம் ஒன்று ஏற்படுது. அது எப்படி, என்னுடைய மக்களை நான் எத்தனை வருஷத்துக்கு நான் இப்படி காவு கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவருக்கு கோவம் வந்து, நான் வரேன், நான் நேராக வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் இவங்க 14 பேர், 7 ஆண்கள் 7 பெண்கள்லாம் கப்பலில் ஏறி போகிறாங்க. இது தீசியஸனுடைய சொந்த கப்பல். அந்த ஆண்டு இவரும் இவங்க கூட ட்ராவல் பண்ணி கிரீட் தீவுக்கு போகிறாரு. கிரீட் தீவில் இப்போ கிங் மைனஸனுடைய மகளான பிரின்சஸ் அரியாட்னே அப்படின்ற ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவான தீசியஸுக்கும் லவ்ஸ் வந்துருச்சு. இப்போது இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க காதலிக்கிற ஆணுக்காக ஒரு பெரிய வாள் ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. எங்கன்னா மினட்டோருக்கு இந்த 14 பேரை பலி கொடுக்க போகிற அந்த இடத்துக்கு ரகசியமாக தீசியஸுக்கு இந்த ஒரு வாளை கொடுத்து அவனை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இவரை அனுப்பி வைப்பாங்க. இவரும் உள்ளே போவார். இது ஒரு மேஸ் மாதிரி இருக்கும், நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வெளியே வர்றதுக்கான வழி இருக்காது. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க, ஒரு நூல் ஒன்று கொடுப்பாங்க. இந்த நூலை பிடிச்சிக்கிட்டே இவர் கீழே இறங்கி போகும்போது இந்த நூலை எடுத்துக்கிட்டு அடையாளத்துக்காக கீழே போயிட்டு அந்த மினட்டோர் அப்படின்ற அந்த ஒரு ராட்சசனை இவர் கொலை பண்ணிட்டு திருப்பி அந்த நூலை பிடிச்சிட்டு திருப்பி மேலே வந்துருவார் அப்படின்ற ஒரு கதை ஒன்று உண்டு. நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த நகரம், அந்த தீவு அங்கே இன்னும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தீவிலிருந்து எஸ்கேப் ஆகி இவர் என்ன பண்ணுவார், இவருடைய கப்பலில், இவர் எந்த கப்பலில் ஏத்தென்ஸ்லேருந்து கிளம்பி வந்தாரோ இதே கப்பலில் இவர் திருப்பி போவார். இப்போது ஏத்தென்ஸ் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இத்தனை வருஷம் யாருமே செய்ய முடியாத ஒரு பெரிய சாதனையை தீசியஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, தீசியஸ் பயணம் செஞ்ச அந்த கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பலை இவங்க பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. இது ஒரு பாய்மர கப்பல், அந்த காலத்தில் இருந்த வழக்கமான பாய்மர கப்பல். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த கப்பலை நம்ம பாதுகாக்கணும், நம்ம இதை பெர்மனண்ட்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, காலங்கள் செல்ல செல்ல தீசியஸினுடைய மறைவுக்கு பிறகும் தீசியஸ் கூட இருந்த அந்த ஜென்ரேஷனெல்லாம் அழிஞ்சு போனதுக்கப்புறமும் நியூ ஜென்ரேஷன் வர ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த கப்பல் இப்போ என்ன ஆகும், காலம் செல்ல செல்ல இந்த கப்பலுடைய பார்ட்ஸ் இது ஒவ்வொன்றா கெட்டு போக ஆரம்பிக்கும், ஒன்றொன்னா அழிஞ்சு போக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு இதனுடைய பீம் இருக்கும், பீம் உடஞ்சி போகும். மாஸ்ட் இருக்கும், அந்த 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 பாய்மர படகுகளை பயன்படுத்துகிற அந்த துணி மாதிரி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் கிழிஞ்சு போகும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு முறையும் ஒரு பீஸ் அந்த போட்டில் இருந்து இல்லை அந்த கப்பலில் இருந்து ஒரு பீஸ் உடையும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க, நியூ பீஸை அந்த இடத்துல வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதனுடைய துடுப்பில் ஒரு சின்ன ஒரு பீஸ் உடஞ்சிருச்சுன்னா அந்த பீஸுக்கு இன்னொரு உடன் பீஸை எடுத்துகிட்டு வந்து இவங்க அதுக்குள்ளே ஃபிட் பண்ணி இதை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்போது இப்படியே ஜென்ரேஷனாக இது நடந்து ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கப்பலில் இவங்க இப்படி பீஸை இவங்க மாற்றி இவங்க ரீப்ளேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த படகுல இல்லை அந்த கப்பலில் இருந்த முழு பகுதியும் மாற்றப்பட்டுருச்சு. ஒரிஜினலாக தீசியஸ் உருவாக்கிய அந்த கப்பலுடைய பகுதி இப்போ இல்லை. இது அதே சைஸில் இருக்குது, அதே பிரம்மாண்டம் இருக்குது, பார்க்கும்போது தீசியஸினுடைய கப்பல் மாதிரியே இருக்குது.
ஆனால் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ பார்ட்ஸ். அதனுடைய ஒவ்வொரு அங்கமும், அதனுடைய ஒவ்வொரு பகுதியும், அதனுடைய ஒவ்வொரு ஏரியாவும், ஒவ்வொரு இன்ச்சுமே புதிய பகுதிகளால் இன்று மாற்றப்பட்டுருச்சு. இப்போ ஒரு கேள்வி ஒன்று இவங்களுக்கு எழும்பிச்சு. இது ஒரு பேரடாக்ஸ் மாதிரி இவங்க கேட்பாங்க. அந்த கப்பலுக்கு பெயர் தீசியஸ் கப்பல் தான், த ஷிப் ஆஃப் தீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தீசியஸ் உட்கார்ந்த அந்த இடத்துல இருந்த அந்த கட்டை இப்போ இல்லை. இவர் பிடிச்ச அந்த போல் இப்போ அது இல்லை. இவர் ஏறின அந்த ஸ்டெப்ஸ் இப்போ அது இல்லை. ஸ்டெப்ஸ் இருக்குது, ஆனால் இது இப்போ நியூ பார்ட்ஸ்னால இப்போ ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருச்சு. இப்போ ஒரு கேள்வி ஒன்று உருவாகுது. ஷிப் ஆஃப் தீசியஸ்ன்னு நம்ம சொல்கிறோமே, நம்ம இதை ரொம்ப பரிசுத்தமாக, ரொம்ப புனிதமாக நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த போட் இல்லை இந்த கப்பல், இது தீசியஸினுடைய கப்பல் தானா? இதனுடைய என்டையர் பார்ட்ஸும் இன்று ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுருச்சு. ஆனால் இது இன்றைக்கும் நம்ம இதை தீசியஸினுடைய கப்பல்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த மக்களுக்கு எழும்பிச்சு. இது அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு பசில்னே சொல்லலாம். அந்த காலத்தில் இலக்கியங்களில் பேசக்கூடியவங்க இந்த விஷயத்தை பேசி வச்சுருக்காங்க. ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவத்தினுடைய மொத்த பார்ட்ஸையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், அந்த ஒரிஜினல் பகுதியை நம்ம மாற்றிட்டோம், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதை மாதிரியே இருக்கிற மாதிரி நம்ம ரீப்ளேஸும் பண்ணிட்டோம். ஆனால் இது அந்த ஒரிஜினல் பகுதி, இல்லை அந்த ஒரிஜினல் போட், இல்லை அந்த ஒரிஜினல் ஷிப், இல்லை அந்த ஒரிஜினல் பில்டிங் நம்ம இதை சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா? இப்போ இதே கேள்வியை நம்ம ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு நாகரிகத்துக்கும் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். ஒவ்வொரு குடியேற்றமும், இல்லை ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு சிவிலைசேஷனும், ஒவ்வொரு மக்கள் வாழ்ந்த ஒவ்வொரு நிலப்பரப்பும் உலகம் தோன்றிய நாள் முதல் இது எல்லாமே மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில், இன்றைக்கி நம்ம சென்னையில் நான் இப்போ இருந்து பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் போய் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் இன்னொருத்தங்க வாழ்ந்துருப்பாங்க. இவங்க பேசின மொழி வேறு மொழியாக இருந்திருக்கலாம். இந்த மக்கள் கூட்டம் இவங்க வேறு மக்கள் கூட்டமாக இருந்திருக்கலாம். அப்படியே இன்னும் ஒரு 1000 வருஷம் பின்னால் போங்க, 1000 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடத்துல யார் இருந்திருப்பா? இதே மாதிரி தமிழ் பேசுகிற, சென்னை அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட, தமிழ் மொழி மட்டுமே பேசுகிற, தமிழ் குடியில் பிறந்த மக்கள் தான் இங்கே வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை. ஏன்னா ஒரு நிலப்பரப்பு இது மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு நாடு இது மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு மதம், இங்கே பேசப்படுற மொழி, இங்கு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் கூட்டத்தினுடைய அடையாளம், இது எல்லாமே தொடர்ந்து இது மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரீப்ளேஸ் பண்ணப்படுறாங்க இல்லையா? இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள், அவங்களுடைய அடையாளம் வேறையாக இருக்கும். இன்றைக்கி இந்த பீஸ் ஆஃப் லேண்டை, இன்றைக்கி இந்த ரூமை இன்றைக்கி நான் ஆக்குப்பை பண்ணியிருக்கேன். அப்போ நான் அவங்கள ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன்ல. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு இந்த தமிழ் மண், இல்லை இந்த சென்னை அப்படின்ற இந்த பகுதியை மாற்றிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் வந்திருக்கேன், நான் இங்கே குடியேறி வந்திருக்கேன். ஆனால் என்னுடைய வருகை இந்த நிலப்பரப்புக்காக தனியாக இருக்கக்கூடிய அடையாளங்களை அழிச்சிருச்சா? இல்லை அழிச்சா இந்த பகுதியை நம்ம இதனுடைய இன்டெக்ரல் பார்ட் இருக்கு இல்லையா, தமிழ் மண் அப்படின்ற இந்த மண், இதனுடைய அடையாளத்தை என்னுடைய வருகை, நான் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்றதுனால என்னுடைய வருகை இந்த தமிழ் மண்ணுடைய அடையாளத்தை அழிச்சிருமா? அழிஞ்சா இதை நம்ம தமிழ் மண்ணு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா? இதான் இன்றைக்கி ஸ்பெயினில் நடந்துகிட்ருக்கு. நம்ம பார்த்தோம்ல, வடக்கு ஆப்பிரிக்காவினுடைய கார்னரில், அந்த டிப்பில் இருக்கிற மொராக்கோ அப்படின்ற ஒரு நாடு. அந்த மொராக்கோ அப்படின்ற நாட்டில் அதனுடைய மேற்பகுதியில் இருக்கிற ஒரு குட்டியான ஒரு பெனின்சுலா மாதிரி ஒரு தீபகற்பமான செயூட்டா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பகுதி. இந்த ஒரு சின்ன நிலப்பரப்பு 1400களில் போர்ச்சுகல், அன்றைய போர்ச்சுகீஸ் மக்களெல்லாம் இவங்க நாடு பிடிக்க போனப்போ இவங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணி, அதுக்கப்புறம் 1600களில் 400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பகுதியை ஸ்பெயின் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது ஸ்பெயினுடைய ஒரு காலனி ஆதிக்க பகுதியாக இருந்துச்சு. இன்றைக்கும் ஸ்பானிஷ் மக்களும் மொராக்கோ நாட்டில் உள்ள மக்களும் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு இப்போ நீங்கள் யூரோப்புக்குள்ளே நீங்கள் நுழையணும் அப்படின்னா உங்களுக்கான முக்கியமான கேட்வேயாக இன்றைக்கி யார் இருக்கானா, இந்த செயூட்டா அப்படின்ற ஒரு பகுதி. நீங்கள் செயூட்டா போயிட்டீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் ஸ்பெயின் போயிடலாம். ஸ்பெயின்லேருந்து அப்படியே யூரோப்புக்குள்ளே நீங்கள் நுழைய முடியும். அப்படின்றதுனால ஆப்பிரிக்காவிலேருந்து, நார்த் ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பாக்குள்ளே இன்றைக்கி நுழையிறதுக்கான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக செயூட்டா அப்படின்ற இந்த சின்ன பகுதி இருக்குது. இதுக்குள்ளே வரலாமான்னா வரலாம். எப்படி வரலான்னா லீகலாக வரணும். ஆனால் இந்த கும்பல் இப்போ என்ன பண்ணுறாங்க, செயூட்டாவினுடைய மக்கள் தொகையில் 1/3 பங்கு 50,000 மக்கள் வெளியே இருந்து வந்திருக்கான் ஒரே வாரத்தில். இது இன்றைக்கி நேற்றுல 2021 இந்த பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அதனுடைய கிளைமேக்ஸ் தான் இப்போது 50,000 பீப்புள் இன் அ மேட்டர் ஆஃப் எ சிங்கிள் வீக். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 20 ஃபீட்டுக்கு இவங்க ஃபென்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க, ஒரு தடுப்பு போட்டிருக்காங்க. இவன் தடுப்பை மீறி மேலே ஏறி உள்ள வரான். இந்த மக்கள் வாழ்கிற இந்த பகுதியான மொராக்கோ, அதுக்கு கீழே இருக்கிற நிறையா ஆப்பிரிக்க நாடுகளில் முதல்ல சோத்துக்கு வழி இல்லை. அதையும் தாண்டி எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போவுமே அங்கே வார் நடந்துகிட்ருக்கோம். எவனாவது ஒருத்தன் இன்னொருத்தன் மேலே போய் குண்டு போட்டு அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருப்பானுங்க.
ஆனால் நம்ம ஊரில் உள்ள ஆட்களுக்கெல்லாம் அது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நம்ம பேசியிருப்போம், வெஸ்டர்ன் சஹாரா அப்படின்ற அந்த ஒரு பாலைவன பகுதியை இவன் 2ஆக பிரித்து மொராக்கோ எடுத்துக்கிட்டான் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போன மாதம். ஆனால் இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்ச ஒன்றே ஒன்று வந்து ஓசி பாலஸ்தீன் அப்படின்றது தானே. ஆனால் இங்கே கண்டினியூஸாக இங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம், எனக்கு போரும் வேண்டாம், எனக்கு பஞ்சமும் வேண்டாம், எனக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மக்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து இல்லீகலாக குடியேறி இப்போ உள்ளே வராங்க. இது இப்போ எந்த அளவுக்கு போயிருச்சு அப்படின்னா, ஸ்பெயினுடைய மொத்த மக்கள் தொகை எவ்வளோனா 50 மில்லியன் மக்கள், 5 கோடி மக்கள். இந்த 5 கோடி மக்களில் 1 கோடி பேர் 10 மில்லியன் பீப்புள் இவங்க பிறந்தது ஸ்பெயினே இல்லை. வெனிசுவேலா, கொலம்பியா, மொராக்கோ இந்த மாதிரி தேர்ட் வேர்ல்டுன்னு இவங்க சொல்லப்படுற இந்த லேண்டில் பிறந்து தான் இவங்கெல்லாம் இங்கே குடியேறி இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் 8 கோடி பேரில் 1.5 கோடி பேர் இவங்க தமிழ்நாட்டிலே பிறக்கலை. தமிழ்நாட்டில் பிறக்கலை, தமிழ் மொழி இவங்க பேசலை, இவங்க வேறு ஏதோ ஊரில் இருந்து பிறந்து இங்கே வந்து வாழ்கிறாங்க. உள்ளே வந்தவனும் ஒழுங்காக வரல, இவன் இல்லீகலாக கடலில் குதித்து இப்படி வந்துட்டான் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, நம்ம பேசணும் இல்லையா தீசியஸினுடைய கதை. ஒரு நாடு ஸ்பெயின் அப்படின்ற ஒரு நாடு வெளியே இருந்து மக்களை இது உள்ளே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, உள்ளே வர்றவனுடைய மொழி வேறு, மதம் வேறு, இவனுடைய அடையாளம் வேறு, இதையும் தாண்டி இவனுடைய கல்ச்சரையும் தாண்டி இவனுடைய வேர்ல்ட் வியூ, மேற்கத்திய நாடுகளில் பேசப்படுற அந்த லிபர்ட்டி, பேச்சுரிமை, இதெல்லாம் இவனுக்கு தெரியுமா? இவன் அல்லாவினுடைய படத்தை வரைஞ்சாலே இவன் அல்லாஹ் விட்டுருங்க, முகமது நபியினுடைய படத்தை வரைஞ்சா இவன் கொலை பண்ணுறான். இந்த கும்பல்லாம் இப்போ இங்கேருந்து உள்ளே வந்தால் ஸ்பெயின்ன்ற நாடு இருக்கும், ஸ்பெயின்ன்ற பேர் இருக்கும், ஸ்பானிஷ் மொழி அங்கே இருக்கும், கொஞ்ச காலத்துக்கு ஜியோகிராஃபிக்கலி அந்த நாட்டினுடைய மேப் அங்கே இருக்கும். ஆனால் அந்த நாடு நாடாக இருக்குமா? ஏன்னா அந்த நாட்டினுடைய நேட்டிவ் பாப்புலேஷன் இப்போது வெளியே இருந்து வர்ற இந்த கும்பலால் இப்போது ரீப்ளேஸ் பண்ணப்படுது. அப்போ ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா இன்னொரு 100 வருஷம் கழித்து ஸ்பெயின்ன்ற நாடு தீசியஸினுடைய கப்பலை போல் அதனுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கும், அங்கே மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஸ்பெயினாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ தீசியஸினுடைய கேள்வி கரெக்டு தான். தீசியஸினுடைய அந்த கப்பலாக இருக்கும், ஆனால் அதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி மாற்றப்பட்டுருச்சு. அப்போ தீசியஸ் ஒரிஜினலாக கெட்டுன அந்த கப்பல் இப்போ அங்கே இல்லை. அந்த உருவம் அங்கே இருக்குது, அந்த ஷேப் அங்கே இருக்குது. ஆனால் அந்த கப்பல் இப்போ தீசியஸினுடைய கப்பல் அல்ல. ஒரு சில நாட்களில் 50,000 பீப்புள் உள்ளே வராங்கன்னா இவங்களை டீல் பண்ணுறதுக்கு ஸ்பெயின் ஏன் தோற்று போனாங்க? ஸ்பெயின் ஏன் இவ்வளோ ஈஸியாக? இப்போ நம்ம ஊர் சென்னை போர்ட் வழியாக ஒரு 10,000 பேர் வர முடியும்னா நம்ம போலீஸ் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய இராணுவம் என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு நம்ம கேட்போம்ல. ஆனால் ஸ்பெயின் மாதிரியான ஒரு வளர்ந்த நாடு உள்ளேருந்து அப்படியே அசால்ட்டாக கடலில் குதித்து வரான், இவனை தடுக்கிறதுக்கு இவங்க தடுமாறுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னால் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஃபெயிலியர் இருக்குது அப்படின்றதையும் தாண்டி இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜி ஒன்று இருக்குது. அதான் நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஆனால் இந்த செய்தியை, இந்த ஒரு உண்மையை, இவங்கெல்லாம் இப்படி கடலில் குதித்து உள்ளே வராங்க அப்படின்ற இந்த ஒரு ரியாலிட்டியை மீடியா, இங்கே இருக்கிற வழக்கமான லெஃப்டிஸ்ட் மீடியா இதை எப்படி காட்டுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இந்த தி இண்டிபெண்டன்ட் அப்படின்ற இந்த மீடியா இது ஃபார் லெஃப்டில் உள்ள ஒரு மீடியா. இவனுடைய இந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. டெத் டால் ரைசஸ் இன் ஸ்பெயின்ஸ் செயூட்டா மைக்ரன்ஸ் கிரைசிஸாம். இப்படி கடலில் குதித்து உள்ளே வந்தவன் இதில் ஒரு 10 பேர் செத்து போயிட்டான். இப்படி கடலில் குதித்து வந்த அந்த ஸ்டாம்பீடில் இவனுக்கு அது இப்போ ரொம்ப கவலையாக இருக்குது. அதையும் தாண்டி இவன் என்ன சொல்கிறான், மைக்ரண்ட் கிரைசிஸாம். இது எப்படி மைக்ரண்ட் கிரைசிஸாக மாறும்? இப்போது லீகலாக நான் ஒரு நாட்டுக்கு நான் போகிறேன்னா அந்த நாட்டினுடைய இமிக்ரேஷன் லாக்கு உட்பட்டு நான் அங்கே அப்ளை பண்ணி அவங்க என்னை ஏற்றுக்கொண்டு சட்டப்பூர்வமாக நான் ஒரு நாட்டுக்கு போனால் அதுக்கு பேர் வந்து இமிக்ரேஷன். இவன் 20 ஃபீட்டில் இவன் வால் கட்டி வச்சுருக்கான். இந்த வால் மேலே ஏறி அப்படி ஒரு கும்பல் கடல் மார்க்கமாக, நீங்கள் இந்த மேப்பில் பார்க்கலாம், செயூட்டா அந்த டாப்பில் இருப்பாங்க, மொராக்கோவினுடைய கோஸ்ட் இங்கே இருக்கும். இவன் இங்கேருந்து இப்படி கிளம்பி வந்து இல்லீகலாக கடல் மார்க்கமாக உள்ளே வரான். இது எப்படி மைக்ரண்ட் கிரைசிஸாக மாறும்? இது ஆக்சுவலி இன்வேஷன், சட்டவிரோதமாக உள்ள நுழையிற ஒரு வந்தேரி கூட்டம் இது. இவன் நாட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணுறான். தமிழில் அழகாக சொல்லணுன்னா ஊடுருவல்காரர்கள் அப்படி தான் சொல்லணும். ஆனால் இவன் மைக்ரண்ட் கிரைசிஸாம். இதே இண்டிபெண்டன்ட் இன்னொரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க. திருப்பி என்ன சொல்கிறான் பாருங்கள், மைக்ரண்டா ஹூ அட்டெம்ப்டட் கிராசிங் இன் டு செயூட்டா ஐ ஜஸ்ட் வாண்ட் அ சான்ஸ். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன், நான் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டு போயிட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு இவன் கெஞ்சுற மாதிரி இதை ஒரு ஹியூமனிடேரியன் இஷ்யூவாக மாற்றி விட்றாங்க இந்த லெஃப்டிஸ்ட் மீடியா எல்லாமே. அடுத்து நமக்கு அட்வைஸ் வேறு பண்ணுறானுங்க. செயூட்டா நீட்ஸ் அவர் ஹெல்ப் நாட் அவர் ஹிஸ்டீரியா. நீங்கள் எல்லாம் பயந்து அப்படியே பதறீங்களே, அது வேண்டாம்.
நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஸ்பெயின் நாடு கண்ட்ரோல் பண்ணுற இந்த செய்யூட்டா அப்படின்ற பகுதியில் யோசிச்சு பாருங்கள். செய்யூட்டாவில் இப்போது 1 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அங்கே வாழ்கிற மக்கள் தொகைன்றது லட்சத்துக்கும் கீழே தான். 1 கோடி பேர் வாழ்கிறாங்கன்னா இப்போ அவங்களுடைய பாப்புலேஷன் 1.5 கோடி இல்லையா? யோசிச்சு பாருங்க, அந்த 1.5 கோடி பேருக்கு யார் சோறு போடுவா? அரசாங்கத்தினுடைய பணத்தை வாங்கி தான் இவனுங்க சாப்பிடுவானுங்க. இது டாக்ஸ் பேயருடைய பணம் தானே. இதை பற்றி இவெல்லாம் பேச மாட்டான். இவனுக்கு இப்போ என்ன கவலை அப்படின்னா, இந்த மீடியாக்காரனுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணுமே, நீங்கள் ஏன் பதறீங்க அப்படின்னு ஸ்பெயின் நாட்டுக்குமே இப்போ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸ்பெயின் நாட்டில் உள்ள முக்கியமாக அங்கே உள்ள இந்த ரைட் விங்கர்ஸ் எல்லாம் இதை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. அவங்களுக்கு இங்கே அட்வைஸ் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஐரோப்பாவில் இன்னைக்கு நடக்கிறது வெறுமனே ஒரு இமிகிரேஷன், இல்லை குடியேற்றம், இல்லை இல்லீகல் குடியேற்றம், இதான் பிரச்சனையா? இல்லை இதையும் தாண்டி ரொம்ப ஆழமாக வேற ஏதோ பெருசாக பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை வேற ஏதோ பெருசாக நடந்துட்டு இருக்கா உள்ளேயே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கணுமா இல்லையா? அப்போ அந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது இது வெறுமனே ஒரு 50,000 மென் அங்கேருந்து உள்ளே வந்துட்டான், அது இங்கே பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி யூரோப் அப்படின்ற ஒரு கண்டம், அதில் ஸ்பெயின் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு இப்போ நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதுவே தெரில. சொந்த நாட்டுக்குள்ள எல்லை கட்டுப்பாட்டையும் மீறி ஒருத்தன் உள்ளே வரான் அப்படின்னா, அதுவும் பெரிய மேசிவாக இவ்வளோ கும்பல்லாம் உள்ளே வராங்க அப்படின்னா, இவங்கள தடுக்கிறது ஒரு பக்கம். ஆனால் தடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏன் தடுக்கணும்? ஃபஸ்ட்டு நம்ம தடுக்கணுமா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விக்கே முதல்ல இவங்ககிட்ட ஆன்சர் இல்லை அப்படின்றது தான் இதில் மிகப்பெரிய ட்ராஜடி. அப்போ இமிக்ரேஷன் அப்படின்னால தப்பா? அடுத்த கேள்வி வரும்ல. இங்கேருந்து நல்ல வாய்ப்பு தேடி பணம் சம்பாதிக்க, இல்லை அமைதியை தேடி வெளிநாடுகளுக்கு நம்மளும் தான் போகிறோம். நம்ம ஊரில் இருந்த மக்கள் தான் வெளியே போகிறாங்க. அப்போ இமிக்ரேஷனே தப்பா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் அப்படி நினைக்கல. குடியேற்றமே தப்பு அப்படின்னு நான் பேச மாட்டேன். ஏன்னா வரலாறு நெடுக நீங்கள் எந்த ஊருக்கு வேணால் போங்களேன், எந்த நாட்டுக்கு வேணால் போங்க, நம்ம ஊர் எடுத்துக்கோங்க, ஜெர்மன் போங்க, அரப் கண்ட்ரிஸ் போங்க, ஆஸ்திரேலியா போங்க, எல்லா நாடுகளுமே எல்லா ஊருமே ஒரு காலத்தில் இன்னொரு ட்ரைப், இல்லை இன்னொரு கூட்டம், இல்லை இன்னொரு மதம், இப்படி தான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. இப்போவும் இயங்குது, இனியும் இயங்கும். இப்போ நம்ம ஸ்பெயினே நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. ஸ்பெயின் அப்படின்ற ஒரு நாடு, இது கிறிஸ்தவத்தினுடைய வருகைக்கு முன்னால் வேற பல மக்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, வேற பல மதங்களை ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்த உடனே மக்களெல்லாம் இப்போ கிறிஸ்டியன் நேஷனாக இது மாறுது. அதுக்கப்புறம் கிபி 711 அப்போ அது இஸ்லாம் அப்படின்ற ஒரு புதிய மதம் உருவாகி 100 ஆண்டுகள் ஆயிருந்த ஒரு காலகட்டம். அப்போ தாரிக் இபின் ஜியாத் அப்படின்ற ஒரு மிலிட்டரி கமாண்டர், ஒரு இஸ்லாமிய கமாண்டர், இவர் என்ன பண்ணுறாரு, ஆப்பிரிக்காவினுடைய அந்த நார்தன் ஆப்பிரிக்காவினுடைய பார்டரை கிராஸ் பண்ணி அந்த கடலை தாண்டி இவங்க ஸ்பெயினுக்குள்ளே படையெடுத்து உள்ளே போகிறாங்க. இது உமாயத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைனஸ்டி, ஒரு இஸ்லாமிய டைனஸ்டி. இந்த உமாயத் கலிஃபட்டுக்கு கீழே தான் பல ஆண்டுகள் ஸ்பெயின் இருந்துச்சு. 300 ஆண்டுகளுக்கும் மேலே. அதுக்கப்புறம் ஆட்சி பண்ண பல இஸ்லாமிய டைனஸ்டியும் ஸ்பெயின் ஆட்சி பண்ணாங்க. இப்படியே ஒரு 800 ஆண்டுகள், 800 இயர்ஸ் யோசிச்சு பாருங்கள். 800 இயர்ஸ் ஸ்பெயின் அப்படின்ற ஒரு ஐரோப்பிய நாடு இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1490களில் அப்பயே இவங்க போர்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க, போர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரீகான்குவெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அவங்கள மீட்டு எடுக்கிறோம் அப்படின்ற பெயரில் இவங்க போர் புரிய ஆரம்பித்தாங்க அந்த ஸ்பானிஷ் மக்களெல்லாம். அதனுடைய தொடர்ச்சியாக கடைசியாக 1400களுடைய கடைசியில் கிங் ஃபெர்டினண்ட் அப்படின்ற ஒருத்தர், அவருடைய மனைவியான இசபெல்லா, இந்த 2 பேருடைய தலைமையில் இவங்க போர் செஞ்சு கடைசியாக ஸ்பெயினுக்குள்ளே இருந்த இஸ்லாமிய ஆர்மிஸை, இஸ்லாமிய படைகளை இவங்க தோற்கடித்து ஸ்பெயினை திருப்பியும் ஒரு கேத்தலிக் கிறிஸ்டியன் நாடாக இவங்க மாற்றி விட்டாங்க. 1492 கரெக்டாக. இதே ஆண்டு தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கொலம்பஸ் ஹிவெண்ட் வெஸ்ட் சைடாக போயிட்டு மேற்கு பகுதியில் போயிட்டு இவர் அமெரிக்காஸை கண்டுபிடிச்சாருன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்பெயின் அப்படின்ற ஒரு நாடு மாடர்ன் நாடாக, இன்றைக்கி நவீன ஸ்பெயின் இன்றைக்கி யாருன்னா ஒரு கிறிஸ்டியன் நாடு தான். ஓகே, அப்படி இருக்கும்போது இதுக்குள்ளே இவங்க வெளியே இருந்து வராங்களே, இந்த வெளியே இருந்து வர்றவங்க எப்படி இந்த சிவிலைசேஷனை எப்படி இவங்க பார்ப்பாங்க? ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு பாஸ்ட் ஒன்று இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் போஸ்ட் போடுறாங்க, ஸ்பெயினை நாங்கள் கேப்சர் பண்ணுவோம், ஸ்பெயின் ஒரு இஸ்லாமிய நாடு தான், நாங்கள் இதை ரீகேப்சர் பண்ணுவோம்னு இன்றைக்கி போஸ்ட் போடுறாங்க. அப்போது சிவிலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த சிவிலைசேஷனல் மெமரின்னு ஒன்று இருக்குது. நான் இதை பின்னால் பேசுகிறேன். இந்த மனித நாகரிகத்தினுடைய நினைவுகள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, நீங்கள் தோற்றுருப்பீங்க, ஆனால் உங்களுடைய இந்த சிவிலைசேஷன் இன்றைக்கும் இது கண்டினியூ ஆகும்போது அந்த மெமரி இன்றைக்கும் உங்களை சும்மா விடாது அப்படின்ற முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் இதை பின்னால் பேசுகிறேன். அப்போ மனித நாகரிகத்தில் இந்த டெமோக்ராஃபிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா
வாட் இஸ் டெமோகிராஃபிக்ஸ்? ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிற எத்னிக் குரூப்ஸ்லாம் யார்? நீண்ட நெடிய நாட்களாக அந்த மண் யாரால் பண்படுத்தப்பட்டது? அந்த மண்ணை யார் உரிமை கொண்டாடினாங்க? யார் இந்த மண்ணில் வாழ்ந்தாங்க? யார் இந்த மண்ணை வளப்படுத்தினாங்க? யார் இந்த கலாச்சாரத்தை உருவாக்குனாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அப்படின்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கா? இந்த டெமோகிராஃபிக்ஸ் இருக்குல்ல, மொழி, மதம், கலாச்சாரம், இந்த மாதிரி அடையாளங்களை உள்ளடக்கிய ஒரு தேசிய இனம் ஒரு மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த மண் இன்னொரு டெமோகிராஃபினால் இது ரீப்ளேஸ் பண்ணப்படும் போது என்ன ஆகும் அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக ஒரு 2 வீடியோவுக்கு முன்னால் நான் கொசோவோ அப்படின்ற ஒரு நாடு பற்றி நான் பேசியிருப்பேன். அதை நான் பின்னால் பேசுகிறேன்னு நான் சொன்னேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அதை பேசுவேன்னு நான் நினைக்கல. ஆனால் ஸ்பெயின் சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது கொசோவோவினுடைய கதையை நீங்கள் படிச்சிங்கன்னா நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும். டெமோகிராஃபியை சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. பல நூற்றாண்டுகளாக கொசோவோ அப்படின்ற இந்த குட்டி நாடு செர்பியன் கிங்டம் நீங்கள் பக்கத்தில் பார்க்கலாம். செர்பியான்ற ஒரு நாடு, அந்த செர்பியா நாட்டில் இருந்த அந்த மோனார்கி இவங்க என்ன பண்ணாங்க, கொசோவோ நாட்டை செர்பியன் கிங்டம் கூட சேர்த்துக்கிட்டு இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. அங்கே கிறிஸ்டியன்ஸ் பெரும்பான்மையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 1300களில் ஆட்டோமன் எம்பையர் அவங்க செர்பியன் மோனார்கியை தோற்கடித்து, செர்பிய அரசை தோற்கடித்து ஆட்டோமன் எம்பையர் கீழே இப்போது இந்த பகுதியை கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமன் எம்பையர் உங்களுக்கு தெரியும், இது ஒரு இஸ்லாமிய எம்பையர். அப்போ என்னாச்சு, அந்த பகுதியில் ஒரு புதிய அரசு அமைஞ்ச உடனே இங்கே ஒரு புதிய மதம் அறிமுகமாகி அந்த முழு நாடுமே ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்றப்படுது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாடு இன்னொரு நாட்டை பிடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இவங்க அவங்களுடைய மதத்தை கொண்டு வந்து இவங்க திணிச்சிருவாங்க அப்படின்னு அப்படி நம்ம பார்க்க வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப நான் சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். ஏன்னா லெட்ஸ் டேக் ஆட்டோமன் எம்பையர்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பாருங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் சோஷியல் மொபிலிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஆட்டோமன் எம்பையர்னுடைய கலாச்சாரம் இதுக்குள்ளே வரும். ஆட்டோமன் எம்பையர்னுடைய மக்கள்லாம் இப்போ இங்கே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, இங்கே பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இங்கே கலாச்சார எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், இவங்களுக்குள்ள மேரேஜ் பண்ணிப்பாங்க. ஆட்டோமன் எம்பையர் கீழே இஸ்லாமியராக இருந்த மக்கள்லாம் இப்போ இங்கே வந்து குடியேறும் போது ஒரு புதிய ஐடியா இங்கே அறிமுகப்படுத்தப்படுதா? இந்த அறிமுகம் இந்த கிறிஸ்டியன் மெஜாரிட்டி மக்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள கிறிஸ்டியன் பாப்புலேஷனில் ஒரு கூட்டம் கண்டிப்பாக இவங்க மதம் மாறுவாங்க. இதில் ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன், கட்டாய மதமாற்றம் அப்படின்ற கான்செப்ட் இருந்திருக்கு. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான். ஒரு சின்ன கூட்டம் இவங்க கட்டாய மதமாற்றம் அப்படின்றதையும் தாண்டி இவங்களுக்கு ஒரு புது ஐடியா ஒன்று உருவாகும் போது ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஜெனியூனாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வாய்ப்பு இருக்குல்ல, நடந்திருக்கு. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ உங்களுடைய ஸ்ட்ரீட்டில் ஒரு கடை இருக்குது, மளிகை கடை. நீங்கள் இங்கே தான் போய் பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்கள் வீடு இங்கே இருக்குது, கடை இங்கே இருக்குது, நீங்கள் இங்கேருந்து இங்கே போகிறீங்க. ஆனால் திடீர்னு ஒரு நாள் புதுசாக ஒரு கடை ஒன்று திறந்து அந்த கடை இப்போ இங்கே வந்துச்சுன்னா உங்களுக்கு இது பக்கம். ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு இங்கே தான் போயிட்டுருப்பீங்க. ஏன்னா இந்த கடைக்காரர் கூட உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருக்கும், நீங்கள் பேசுவீங்க, நல்லா பழகுவீங்க, இவர் உங்களுக்குன்னு நல்லா கவனிப்பார், உங்களுக்கு பொருட்கள்லாம் கொடுப்பாரு, நீங்கள் கேட்குற பொருட்களை கொடுப்பாரு, எல்லாம் ஓகே. ஆனால் புதுசாக ஒரு கடை வரும்போது உங்களுக்கு இங்கே இந்த பழக்கம் அப்படின்றதையும் தாண்டி உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராக்சிமிட்டி க்ளோஸராக இருக்கா? அப்போ என்ன ஆகும்? இதுக்கு அங்கே போயிட்டு இங்கே போவோம் அப்படின்னு நீங்கள் போவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கும் உங்களுக்கும் பழக்கம் வரும்போது, ஒரு புதுசாக ஒரு பழக்கம் ஏற்படும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கன்வெர்ட் ஆயிடுவீங்க. இந்த கடைக்காரர் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி வழியை மறித்து நீ என் கடைக்கு தான் வரணும் அப்படின்னு இவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் அரசியல் ரீதியாக ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸ், அதுவும் முக்கியமாக அந்த காலத்தில் இந்த எம்பையர்லாம் இருந்த காலத்தில், பேரரசுகள் இருந்த காலத்தில் ஒரு மதம் இங்கே டாமினண்ட்டாக இங்கே ப்ரப்போஸ் பண்ணப்படும் போது இந்த மதம் இங்கே பரவும் போது ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் நடந்திருக்கு. ஆனால் அதில் இன்னொரு கூறு என்னென்னா, 100% ஃபோர்ஸ்ட் கன்வர்ஷன் அப்படின்னு நம்ம ஏற்க முடியாது, இன்க்ளூடிங் இஸ்லாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, அங்கே உள்ள அந்த பாப்புலேஷன், அந்த டெமோகிராஃபிக்ஸ் இப்போ அப்படியே மாறி ஒரு இஸ்லாமிய நாடாக இவங்க இன்றைக்கி மாறுறாங்க. அடுத்த பல நூற்றாண்டுகளுக்கு ஆட்டோமன் எம்பையர்னுடைய ஒரு பகுதியாக இருந்த கொசோவோ இன்னைக்கு 1912 ஆட்டோமன் எம்பையர் உடஞ்சி போயிட்டாங்க. ஆனால் அந்த 1912 வரைக்குமே அல்பேனியன் எத்தனிசிட்டி கொண்ட அல்பேனியன் பூர்வீக மக்களாக இருந்து, ஆனால் இஸ்லாமிய மக்களாக இருந்தவங்க தான் அங்கே அதிகம். ஆனால் இன்னைக்கு ஆட்டோமன் எம்பையர்னுடைய பிடி இப்போ அங்கே தளர்ந்து போயிடுச்சு. இப்போது ஆட்டோமன் எம்பையரே இல்லை. ஆனால் அந்த மக்கள் இப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நான் அந்த நியூயார்க் டைம்ஸில் ஆர்டிக்கலில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, இன்றைக்கி அங்கே உள்ள மக்களெல்லாம் ஆட்டோமன் எம்பையர் வரதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், என்னுடைய நாடு ஒரு கிறிஸ்தவ நாடாக இருந்துச்சே அப்படின்னு இவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி யோசிக்கிறாங்க. அப்போ இஸ்லாம் வந்த உடனே கொசோவோ வந்து ரொம்ப அழிஞ்சு போயிருச்சு, இஸ்லாம் தான் கொசோவோனுடைய மக்கள் தொகையை கெடுத்துட்டாங்க அப்படி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் புதுசாக ஒரு மதம் ஒரு இடத்துல இது உள்ள குடியேறும் போது என்ன ஆகும்னா,
அந்த டெமோக்ராஃபிக்ஸ் ஃபண்டமெண்டலாகவே சேஞ்ச் ஆகும். அடிப்படை மாற்றங்கள்லாம் அங்கே உருவாகும். இதே கொசோவோ அப்படின்ற இந்த நாடு அங்கே கிறிஸ்டியானிட்டி வரதுக்கு முன்னால் வேறு மக்கள் அங்கே வாழ்ந்துருப்பாங்க, கண்டிப்பாக வாழ்ந்துருப்பாங்க. நம்ம இப்படியே பின்னால் நம்ம ட்ரேஸ் பண்ணி நம்ம போனோம்னா முதல் மனிதன் அங்கே குடியேறிய முதல் மனிதனுடைய மதம் இன்றைக்கு உள்ள இஸ்லாம் கிடையாது, அன்னைக்கு இருந்த கிறிஸ்தவம் கிடையாது. ஆனால் அந்த கொசோவோன்ற அந்த நாட்டுக்கான அடையாளத்தை, தனித்தன்மையான அடையாளத்தை கொடுத்தது யாருன்னா அப்போ இருந்த கிறிஸ்தவமும் இப்போ இருக்கிற இஸ்லாமும். ஓகே, இந்த 2 மதங்களும். ஆனால் இப்போ அந்த மக்கள் இப்போ எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஆட்டோமன் எம்பையர் வரதுக்கு முன்னால், ஆட்டோமன் எம்பையர் எங்களை காலி பண்ணுறதுக்கு முன்னால் செர்பியன் கிங்டம் கீழே நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோமே, அந்த செர்பியன் கிங்டமில் வாழ்ந்த மக்களுடைய அந்த அடையாளம் தானே இன்றைக்கும் எங்களுக்கு இருக்குது. எங்களுடைய மதம் மாறிடுச்சு, ஆனால் என்னுடைய அடையாளம், என்னுடைய ஐடென்டிட்டியாக யார் இருக்கானா கிறிஸ்தவம் இருக்குன்னு இவங்க நம்புகிறாங்க. இந்த ஆர்டிக்கிளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன் ஒன்று இருக்குது. இதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இப்போது இவங்க பல காலமாக இஸ்லாமியர்களாக இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு அங்கே உள்ள கேத்தலிக் சர்ச்சுக்கு இவங்கெல்லாம் கன்வெர்ட் ஆகுறாங்க. இந்த மக்கள்லாம் கன்வெர்ட் ஏன் ஆகுறாங்கன்றதுக்கான காரணத்தை சொல்கிறாங்க பாருங்கள். இது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. 57 வயசில் ஒரு ஆசிரியர், இவர் இப்போ கேத்தலிக் சர்ச்சுக்கு மதம் மாறுறாரு, இவருடைய மனைவியும். இவங்க சொல்கிறாங்க, ஏன் நான் ஜாயின் பண்ணேன் கேத்தலிக் சர்ச்சில் அப்படின்னா, நாட் ஃபார் தி சேக் ஆஃப் ரிலீஜன் இட் செல்ஃப் பட் ஃபார் த சேக் ஆஃப் அவர் நேஷனல் ஐடென்டிட்டி ஆஸ் எத்னிக் அல்பேனியன்ஸ். இப்போ நான் கிறிஸ்தவத்துக்கு நான் மாறுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கிறிஸ்தவம் பிடிச்சிருக்கு, இல்லை ஜீசஸ் தான் காடுன்னு நான் நம்புகிறேன், இப்படி எந்த ஒரு மத நம்பிக்கையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாறாக இது என்னுடைய மதத்தையும் தாண்டி ஒரு அல்பேனியனாக என்னுடைய அடையாளம் என்னன்னா இந்த கேத்தலிக் கிறிஸ்தவம். இதில் இன்னொருத்தர் சொல்கிறார், டு பி எ ட்ரூ அல்பேனியன் யூ ஹேவ் டு பி கிறிஸ்டியன். அது எப்படிங்க? அப்போ அல்பேனியன் அப்படின்றது ஒரு எத்னிக் அடையாளம். ஒரு எத்னிக் அடையாளத்தை நீங்கள் உறுதி பண்ணணும். நான் எப்போ ஒரு அல்பேனியன்னா when I'm a கிறிஸ்டியன். அப்போது மதமும் கலாச்சாரமும் இங்கே பிரிக்க முடியாதது. ஒரு மதம், ஒரு குறிப்பிட்ட ரீஜனில் இருக்கிற ஒரு மதம் மாறும்போது இல்லை அழியும் போது அந்த கலாச்சார விழுமியங்களும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்ற முக்கியமான பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போ மதம் என்கிற இந்த ஒரு கூறு, நேஷனல் ஐடென்டிட்டி, தேசிய அடையாளம் அப்படின்ற ஒரு கலாச்சார கூறு கூட மிக்ஸ் ஆனது தான். இது ரெண்டும் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. மதத்தை பிரிச்சிங்கன்னா இங்கே அடையாளம் இல்லை, அடையாளத்தை பிரிச்சிங்கன்னா மதம் இல்லை. இது ரொம்ப வேடான ஒரு அப்சர்வேஷனாக நான் பார்க்குறேன். வேட் இந்த சென்ஸ், இதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இதான் உண்மை. இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனால தான் இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்கெல்லாம் தேசிய இனங்கள், நேஷ்னல் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு பேசுகிற நேஷ்னல் கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, நேஷனலிசம் பேசுவாங்க இல்லையா, இவங்க முதல்ல செய்கிற விஷயம் என்னன்னா, மதத்தையும் கலாச்சாரத்தையும் நம்ம பிரிக்கக்கூடாது, பிரிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்க பேசுவாங்க. நான் உங்களுக்கு 3 விஷயம் சொல்கிறேன். இந்த 3மே என்டாஸ்மெண்ட் அல்ல, அப்சர்வேஷன்ஸ். அப்சர்வேஷனுக்கும் என்டாஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கு இவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு நான் இவங்க சொல்கிற கருத்தை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நிறைய பேர் வந்து இப்படி புரிஞ்சுப்பாங்க, இவன் இப்படி சொல்கிறான் அப்போ இவன் இதை என்டாஸ் பண்ணுறான், அப்படி இல்லை. ஓகே, ஒன்று வந்து தமிழ் நேஷனலிசம். தமிழ் நேஷனலிசம் அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி பேசக்கூடிய ஆட்களும் சரி, அதனுடைய முக்கிய கட்சியான அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் அடையாளம் அப்படின்றது தான் என்னுடைய அடையாளம். இது அவங்களுடைய கருத்து. இப்படி இருக்கும்போது வெளியே இருந்து, அவங்கள பொறுத்தவரை தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் தாண்டினா அது எல்லாமே வெளியே இருந்து வரதான் அர்த்தம் அவங்களுடைய மொழியில். அப்போது வடக்கர்கள் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கல்ல, வடக்கர்கள், தெலுங்கர்கள், இவங்கெல்லாம் நம்ம ஊருக்குள்ளே வரும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு டெமோக்ராஃபிக்கல் சேஞ்ச் நடக்குது. இது பெரிய பிரச்சனையாக இவங்க பார்க்குறாங்க. ஏன்னா ஒருவேளை வடக்கர்களோ இல்லை இங்கேருந்து தெலுங்கர்களோ உள்ளே வரும்போது அவங்களுடைய அடையாளத்தையும் அவங்களுடைய மொழியவும் அவங்களுடைய மத நம்பிக்கையும் இவங்க உள்ளே கொண்டு வருவாங்க. அப்போ தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழுக்குன்னு தனியான கடவுள் நம்பிக்கை இருக்குது. கடவுள் நம்பிக்கை அப்படின்றதையும் தாண்டி தமிழ் மக்கள் இந்துக்கள் இல்லைன்னு இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்துன்னு சொன்னீங்கன்னா இந்த ஹோல் இந்தியன்னஸ், இந்திய அடையாளத்தை நீங்கள் உள்ளே ஏற்க வேண்டியது வரும் இல்லையா? அப்போ தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழன் இந்து இல்லை. இதையும் தாண்டி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் சீமானண்ணன் பேசின ஒரு விஷயம், கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வெளியே இருந்து வந்த மதங்கள் அப்படின்னு இவர் பேசியிருப்பாரு. அப்போ தமிழ் அப்படின்ற இந்த அடையாளம் இருக்குல்ல, இந்த அடையாளத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னா தமிழ்நாட்டில் தோன்றிய தமிழர் மெய்யியல், தமிழர் மத அடையாளங்களை தான் நம்ம ஏற்க முடியும் அப்படின்றது தமிழ் நேஷனலிசம் பேசுகிறவங்களுடைய ஒரு பார்வை. நம்ம அப்படியே ப்ராடாக நம்ம இந்தியன் நேஷனலிசம் பார்க்கலாம். இந்தியன் நேஷனலிசம் பேசுகிறவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இந்தியா அப்படின்ற இந்த ஹோல் நேஷனும் என்னுடைய நேஷன் தான். ஆனால் இங்கே நிறையா எத்னிக் குரூப்ஸ் இருக்காங்க, நிறையா மொழி பேசுகிறவங்க, நிறையா இன அடையாளத்தை கொண்டவங்க இங்கே இருக்காங்க. அப்போ இவங்களை நம்ம ஒன்றிணைக்கணும் அப்படின்னா we can do that only through மதம் இல்லையா? இது இவங்களுடைய பார்வை. அப்போ தான் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹிந்துவிசம், ஹிந்து மதம், ஹிந்துத்துவா அப்படின்ற பாலிடிக்ஸ்லாம் இப்போ தான் வரும். அப்போ நேஷனலிசம் ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா, போத் தமிழ் நேஷனலிசம் அண்ட் இந்தியன் நேஷனலிசம், இந்த ரெண்டுக்குமே, அண்ட் ஹிந்து நேஷனலிசம், இந்த ரெண்டுமே எப்படின்னா, இவங்க சொல்லுவாங்க வடக்கர் வருகை ஆபத்து, இவங்க சொல்லுவாங்க வெளியே இருந்து வர்ற மதங்கள் இங்கே ஆபத்து. ப்ளஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, வெஸ்ட் பெங்காலில் அந்த பக்கத்தில் உள்ள வங்காளதேசம்,
அங்கேருந்து உள்ளே வந்தவங்கலாம் வெளியே போனாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், இந்திய தேசியம் பேசுகிறவங்களுக்கு தெரியும், பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வர்றவன் இவனுடைய மொழி வேறு, இவனுடைய மதம் வேறு, இவனுடைய அடையாளம் வேறு. அப்போ இவன் இங்கே வந்து நேட்டிவ் பாப்புலேஷனை இவன் ரீப்ளேஸ் பண்ணான்னா இது பெரிய பிரச்சனை. தமிழ் நேஷனலிசம், ஹிந்து நேஷனலிசம், அடுத்து ஆஃப்ரிக்கன் நேஷனலிசம் பார்க்கலாம். ஆஃப்ரிக்கன் நேஷனலிசமை பொறுத்தவரை ரயன் கூக்லர் அப்படின்ற ஒரு டேரக்டர் இருக்கார் ஹாலிவுட்டில். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிளாக் பேந்தர் படம்லாம் பார்த்துருப்பீங்க. பிளாக் பேந்தர் படமே ஒரு ஆஃப்ரிக்கன் நேஷனலிசம் டோன் அதுக்குள்ளே இருக்கும். அதையும் தாண்டி சின்னர்ஸ் அப்படின்ற ஒரு படம் ஒன்று அவர் எடுத்திருப்பார் லாஸ்ட் இயர். அந்த படம் ஆஸ்கார்லாம் வாங்கிச்சு. அந்த படத்தினுடைய மைய கருத்தில் எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனால் அந்த படத்தில் அவர் என்ன பேசியிருப்பார் அப்படின்னா, அந்த படத்தில் ப்ளூ மியூசிக் பிளாக் மக்களுடைய ஒரு அடையாளமாக இன்றைக்கும் அமெரிக்காவில் உண்டு. ஆனால் இது ஒரு செக்யூலர் மியூசிக் அப்படின்றதுனாலையும், இது கிறிஸ்டியானிட்டி கூட அந்தளவு ஒத்து போகாது அப்படின்றதுனாலையும், இந்த படத்தில் வர்ற சாமி அப்படின்ற ஒரு கேரக்டர், ஒரு பையன் இருப்பான். அந்த பையனுக்கு வந்து ப்ளூஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த பையனுடைய அப்பா ஒரு பாஸ்டர். இவருடைய பையன் கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருக்கிற அப்படின்னு இவர் நம்புகிற இந்த மியூசிக் மேலே இந்த பையனுக்கு ஆர்வம் இருக்குது. இது இவருக்கு பிடிக்கல. இவர் திருப்பி திருப்பி சொல்லுவார், இந்த மியூசிக் இருக்கு இல்லையா, ப்ளூஸ் அப்படின்றது ஒரு பாவம், இது கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான ஒரு பாவம். அப்போ பிளாக் கிறிஸ்டியன்ஸ்க்கு மத்தியில் இந்த ஒரு நம்பிக்கை இன்றைக்குமே ஆழமாக பதிக்கப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்க மக்களுடைய, கருப்பின மக்களுடைய இசையாக இருக்கிற ப்ளூஸ் இது கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு மதத்துக்கு எதிரான விஷயமாக இவங்க இன்றைக்கி பார்க்குறாங்க. இந்த படத்தில் இன்னொரு சீன் ஒன்று வரும். இது ஆக்சுவலி ஒரு வேம்பயர் படம். வேம்பயர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வருவாங்க. இந்த வேம்பயரை விரட்டணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, வழக்கமான ஹாலிவுட் படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பேய் பிடிச்சிருச்சு, இல்லை வேம்பயர் வந்துருச்சுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பைபிள் எடுத்துகிட்டு வந்து இவங்க கிறிஸ்தவ முறைப்படி இவங்க பேய் விரட்டுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அண்ட் கிறிஸ்டியன் சிம்பிள்ஸ்லாம் உள்ளே இருக்கும் வழக்கமான பேய் ஓட்டுற படத்தில். ஆனால் இந்த படத்தில் அதுக்கு மாறாக கூகுளர் இப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதில் ஒரு மெயின் கேரக்டர் வந்து இந்த வேம்பயரை அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க ஆப்பிரிக்க கண்டத்தில் வாழ்ந்த ஆப்பிரிக்க பூர்வக்குடி மக்கள், இவங்களுக்குன்னு மத நம்பிக்கை உண்டு. அதில் ஒன்று என்னென்னா, பேயை விரட்டுறதுக்கு இவங்க கார்லிக் வச்சுப்பாங்க, வெள்ளைப்பூண்டு கார்லிக் வச்சுப்பாங்க, சால்ட் வச்சுப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு சில மத அடையாளங்கள், அந்த வேம்பயரை விரட்டுறதுக்கான ஒரு சில ஆப்பிரிக்க மதம் சார்ந்த ஒரு சில அடையாளங்களை இந்த படத்தில் இவர் காமிச்சிருப்பார், ஆஸ் அப்போஸ் டு திஸ் கிறிஸ்டியானிட்டி. அப்போது என்னைய ஒரு ஈவில் ஃபோர்ஸ் என்னை அட்டாக் பண்ண வருது, இந்த ஈவில் ஃபோர்ஸ்க்கு எதிராக என்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நான் கிறிஸ்தவத்தை நான் எடுக்க மாட்டேன். இந்த படத்தில் நீங்கள் த்ரூ அவுட் த ஃபிலிம் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு இடத்துல இவர் சொல்லுவார், என்னுடைய முன்னோர்கள் மேலே இந்த கிறிஸ்தவம் அப்படின்ற மதம் திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் இவர் சொல்லுவார். அப்போது ஆப்பிரிக்கன் நேஷனலிசம் நீங்கள் எடுக்கும்போது ஆப்பிரிக்க மக்களுடைய பூர்வக்குடி அடையாளங்களை இவர் இந்த படத்தில் கொண்டு வந்து வச்சுருப்பார். அப்போ தமிழ் நேஷனலிசம் என்ன சொல்கிறாங்க, வடக்கர் ஆதிக்கம் இங்கே கூடாது, ஏன்னா என்னுடைய டெமோக்ராஃபிக் இங்கே சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இந்தியன் நேஷனலிஸ்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்து அப்படின்ற ஒரு அடையாளம் எனக்கு இருக்குது, வெளியே இருந்து வர்ற மதங்கள்லாம் என்னுடைய மதத்தை அழிக்கிறாங்க, இதன் மூலமாக என்னுடைய டெமோக்ராஃபிக் இங்கே சேஞ்ச் ஆகும். இதே மாதிரி தான் ஆப்பிரிக்கன் நேஷனலிஸ்டும் பேசுகிறாங்க. அப்போ எங்கெல்லாம் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் எழும்பி வருதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பூர்வக்குடி அடையாளங்களை, இல்லைனா டெமோக்ராஃபி, என்னுடைய டெமோக்ராஃபிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு அடையாளத்தை நான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விருப்பமும் தேவையும் இவங்களுக்கு இருக்கும். நான் இதை வெறுமனே அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு நான் பார்க்கல. அப்படி பார்க்குறப்போ இந்தியன் நேஷனலிஸ்ட் அல்லது ஹிந்து நேஷனலிஸ்ட் இவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இந்த பக்கம் தமிழ் நேஷனலிஸ்ட் இவங்க பேசுகிறதையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆப்பிரிக்கன் நேஷனலிஸ்ட் இதுவும் கரெக்டு தான். அப்போ ஒவ்வொரு கலாச்சாரமும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுடைய அடையாளத்தை, அவங்களுடைய பண்பாட்டை, அவங்களுடைய பண்பாட்டு கூறுகளை இவங்க காப்பாற்றணும், இல்லை அந்த ஒரு கண்டினியூட்டி நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும்னு இவங்க நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அங்கே நேஷனலிஸ்ட் தாட் மேலே எழும்பி வரும்போது அதுக்கு தடையாக வெளியே இருந்து வர்ற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இதை உள்ளே விட மாட்டாங்க இவங்க. இதான் ஒரு நேஷனலிசமுடைய மைய கூறு. இது நம்ம இதை ஏற்கிறோமோ இல்லையோ, ஐம் ஜஸ்ட் அப்சர்விங். அப்போ அப்சர்வேஷனுக்கும் என்டாஸ்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு வீடியோ போட்டேன். என்ன வீடியோ போட்டேன், இப்போ கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் இந்த மாதிரி மிஷினரிஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இவங்களுடைய டெக்ஸ்ட்டில் இருக்குது, இவங்களுடைய மத புத்தகத்தில் இருக்குது. அதனாலேயே இது சரி அப்படின்னு நான் சொல்ல, இது தப்புன்னு நான் சொல்ல, நான் ஒரு அப்சர்வ் பண்ணேன். உடனே பல பேருக்கு எவ்வளோ கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலி இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் தி கெவின் பால் ஷோ அப்படி தான் நான் நேம் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வீடியோ போட்டதுக்கப்புறம் 3வது வீடியோ நீங்கள் இன்றைக்கும் பார்க்கலாம். அதனுடைய தம்ப்நெயிலில் மோனோக்ரோம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். மோனோக்ரோம் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணேன். ஏன்னா மோனோக்ரோம்னா சிங்கிள் கலர், பிளாக் ஆர் ஒயிட், இந்த 2 தான் நம்ம மோனோக்ரோம்னு நம்ம சொல்லுவோம். வானவில் எப்படி வண்ணமயமாக
டைவர்சிட்டி அப்படிலாம் இவங்க பேசுகிறாங்கல்ல, டைவர்சிட்டி நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம உள்ளே வந்து நம்ம ஏற்றுக்கணும், இது லெஃப்டிஸ்ட் ஐடியாலஜி. பட் ரைட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா, சரின்னு ஒன்று இருக்கும், தவறுன்னு ஒன்று இருக்கும். நான் அந்த ஆங்கிளில் யோசித்து மோனோக்ரோம்னு பேர் வச்சேன். அதுக்கப்புறம் இது நல்லா இருக்குது, தி கெவின் பால் ஷோ, அழகாக இருக்குது அந்த பேர், அதனால் நான் வச்சேன். பட் ஐ ட்ரஸ்டட் மை பீப்புள், ஏன்னா மக்களுக்கு புரியும். இவன் கெவின் பால்னு பேர் வச்சிட்டா இவன் அப்படி பேசுவான்னு மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் ஒரு சிங்கிள் வீடியோவில் நான் சொன்ன ஒரு அப்சர்வேஷன், நான் யாரையும் என்டாஸ் பண்ணவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. இதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இங்கே இருக்குது. நம்ம இதை ஒரு கான்ஸ்பிரசியாக பார்க்காம இவங்களுடைய மத நம்பிக்கையாக நம்ம பார்க்கலாம். அந்த மத நம்பிக்கையை நம்ம ஏற்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் ஒரு அப்சர்வேஷன் சொன்னேன், இப்படி இருக்குன்னு நான் சொன்னேன். இதையே இங்கே புரிஞ்சுக்க மக்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ நான் எந்த நோக்கத்துக்காக கெவின் பால் ஷோ வேணான்னு நான் நினச்சனோ, அந்த பேர் நான் வேணான்னு நினச்சனோ, அதை மக்கள் இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாப்பா, நீ அன்னைக்கு யோசித்த விஷயம் கரெக்ட் தான் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு என்ன யோசிக்க வச்சுட்டாங்க. ரைட், ஓகே, ஃபைன். ஏன் நான் சொல்கிறேன்னா, 3 டிஃப்ரெண்ட் நேஷனலிஸ்ட் ஐடியாவை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இந்த 3 பேரும் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, டெமோகிராஃபிக்ஸ், ஒரு நாட்டினுடைய அடையாளம் அங்கிருந்து மாறும்போது புதுசாக ஒரு ஐடியா உள்ள வரும்போது இந்த புது ஐடியா பழைய ஐடியாவை தின்று செரித்து விடும் அப்படின்ற அந்த பயம் இருக்குல்ல, இந்த பயத்தை நான் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அடுத்து நான் அப்பயே நான் சொன்ன மாதிரி இந்த சிவிலைசேஷனல் மெமரி இல்லையா, இது முக்கியம். ஒவ்வொரு சிவிலைசேஷனும் இது வளர்ந்து வரும்போது இவங்க இருக்கிற அந்த பார்டர் மாறலாம், இவங்களை ஆட்சி பண்ண ஆட்சியாளர்கள் அவங்க மாறலாம். இந்த கேஸ் ஆஃப் கொசோவோ, இவங்களை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ஆட்டோமன் எம்பையர் இப்போ இல்லை, இவங்களை ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த செர்பியன் கிங்டமும் இப்போ இல்லை, அந்த எல்லையும் இப்போ இல்லை. ஆட்டோமன் எம்பையர்லாம் உடஞ்சி அது இன்றைக்கி பல நாடுகளாக இல்லை பல தேசிய இனங்களாக இன்றைக்கி மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் ஆட்டோமன் எம்பையர் வரதுக்கு முன்னால் என் நாடு எப்படி இருந்துச்சு, என்னுடைய மதம் என்ன, என்னுடைய அடையாளம் என்ன அப்படின்னு இவங்க இன்றைக்கி நினைக்கிறாங்க. அப்போ ஆட்டோமன் எம்பையர் ஆட்சி பண்ண 600 இயர்ஸ், 1300 தொடங்கி 1900 ஆரம்ப கட்டத்தில் அந்த வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆகிற டைமில் ஆட்டோமன் எம்பையர் உடஞ்சிருக்கும். 600 ஆண்டுகளுக்கு பிறகும் கொசோவோ அப்படின்ற ஒரு பகுதியில் வாழ்ந்துட்டு இருந்த அந்த மக்கள் மதம் மாறியாச்சு. ஆனால் அந்த மதம் மாறின மக்களுடைய டெசண்டன்ஸ், இவங்களுடைய பிள்ளைங்க இன்றைக்கி வந்து கேட்குறாங்க, என்னுடைய அடையாளம் அந்த மதம் தான் அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னைக்கு கொசோவோ அப்படின்ற ஒரு நாடு, நான் யார், ஹூ ஆர் வி, நம்ம யார், நம்ம யாராக இருந்தோம் அப்படின்ற அந்த கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்பெயின் இன்னைக்கு என்ன கேட்குறான் அப்படின்னா, நான் எப்படி மாறப்போகிறேன், என்னுடைய அடையாளமாக ஒன்று இருந்துச்சு, என்னுடைய ஒரு காலத்தில் நான் ஒரு பெரிய ஒரு எம்பையராக நான் இருந்தேன், எனக்குன்னு தனியான மதம் உண்டு, எனக்குன்னு தனியான அடையாளம்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி புதுசாக ஒருத்தங்க வந்துட்டான். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 5ல் 1 இன்றைக்கி ஸ்பெயினில் உள்ள 5ல் 1 வெளியே பிறந்தவங்க. வெளியே பிறந்து ஸ்பெயினுக்குள்ளே வந்தாங்கன்னா, ஸ்பெயினுடைய அடையாளத்தை இவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னா பரவாயில்லையே. அதுக்காக 100% நீங்கள் ஸ்பெயின் மாதிரியே மாறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்பெயின் ஒரு காலத்தில் இது ரோம பேரரசனுடைய ஒரு பகுதியாக இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற ஜெர்மனி ஒரு காலத்தில் ஜெர்மானியா அப்படின்ற ஒரு ட்ரைபனுடைய பகுதியாக இருந்துச்சு. இந்த ஜெர்மானியாவை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, இது கிளாடியேட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் அண்ணன் கேப்ரியல் தேவதாஸ் அவர்களும் லெட்ஸ் டாக் சினிமான்ற ஒரு சேனலில், அவருடைய சேனலில் ஃபிலிம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ஃபிலிம் அனாலிசிஸ். முடிஞ்சால் பாருங்கள். அதை கொண்டு வந்து நான் இதுக்குள்ளே சொருகிட்டேன்னா நம்ம திருப்பி இப்போ இங்கே வந்துடலாம். அந்த படத்தில் கிளாடியேட்டரில் ஜெர்மானியா பகுதி ரோமன் எம்பையர் இவங்க கான்குவர் பண்ணுவாங்க. அங்கே ரோமன்ஸ் இருந்திருக்காங்க, அந்த ஜெர்மானியா ட்ரைபுக்கான தனியான அடையாளங்கள்லாம் இருந்திருக்கும். அடுத்து அங்கே ரோமன்ஸ் வந்தாங்க, அடுத்து அங்கே கிறிஸ்டியானிட்டி போச்சு, ஓகேவா. அப்போ ஒவ்வொரு பகுதியுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த மாற்றத்தை அந்த நாடு எப்படி உள்வாங்குறாங்க அப்படின்றது முக்கியம். அதையும் தாண்டி அந்த நாட்டுக்குள்ளே வர்றவங்க எப்படி இதை எடுத்துக்கிறாங்க. நான் ஒரு நாட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஸ்பெயினுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா, மொரோக்கோவில் நான் வாழும்போது எனக்குன்னு தனியான வேர்ல்ட் வியூ இருந்திருக்கும். நான் இந்த உலகத்தை பார்த்த பார்வை வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த ஒரு ப்ரிமேட்டிவ் பார்வையை நான் கொண்டு வர வேண்டாம், நான் இங்கே நான் குண்டு வைப்பேன், அங்கேயும் நான் போய் குண்டு வைப்பேன் அப்படின்னா, அந்த கும்பலை உள்ளே விட்டு இந்த கும்பலை உள்ளே விடுறதன் மூலமாக ஸ்பெயினுக்கு என்ன லாபம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இங்கே சைமல்டேனியஸாக இங்கே 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று, வெளியே இருந்து முற்றிலும் சம்பந்தம் இல்லாத முற்றிலும் புதுசான அடையாளங்களோடு, தேசிய அடையாளங்களோடு, டெமோகிராஃபியோடு இங்கே ஒரு கூட்டம் உள்ளே வராங்க. அதே நேரத்தில் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த ஸ்பெயின் நாட்டுக்கு இவங்களுக்குள்ள 1008 பிரச்சனை இருக்குது. அதில் முக்கியமான பிரச்சனை ஸ்பானிஷ் இல்லை ஸ்பெயின் அப்படின்ற இந்த அடையாளத்தை நம்ம காப்பாற்றணுமா வேண்டாமா, இது காப்பாற்றுற அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு ஐரோப்பா முழுக்க இன்னைக்கு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு போஸ்ட் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமே இவங்களுக்கு காலனி ஆதிக்கம் இவங்க செஞ்சாங்க இல்லையா, இந்த காலனி ஆதிக்கம் நம்ம செஞ்சதனுடைய அந்த குற்ற உணர்ச்சி இவங்களுக்கு இன்றைக்குமே இருக்குது. அதே மாதிரி இவங்களுடைய மதமான கிறிஸ்தவம் இப்போ அங்கே டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஏன் டிக்ளைன் ஆகுது?
திருப்பி இவங்க தான் காரணம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்கே அந்த நாத்திகம் அப்படின்ற அந்த ஒரு ஆஃப்டர் என்லைட்டன்மெண்ட்டுக்கு அப்புறமே அறிவியல் புரட்சி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற பெயரில் இவங்க என்ன பண்ணாங்க, மதத்தை தூக்கி ஓரமாக வச்சாங்களா? அப்போ என்னாகும், இன்றைக்கி அங்கே மதம் அங்கே அழிஞ்சு போயிடுச்சு, இன அடையாளம் அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா இவங்க நான் காலனி ஆதிக்கம் செஞ்சு மற்றவங்களை நான் ஒடுக்கினேன் அப்படின்ற அந்த ஒரு கில்ட் இவங்களுக்கு இருக்குது. இந்த கில்ட்டுக்கு மேலே இன்னொரு லேயர் ஒன்று இருக்குது. அது நான் எப்படி பார்க்குறேன்னா, தே ஆர் டயர்ட். இப்போது மிடீவல் காலம் தொட்டு வேர்ல்டு வார் முடிகிற வரைக்குமே இவங்களுக்குள்ள நிறையா இவங்க சண்டை போட்டாங்க, கேத்தலிக் வர்சஸ் ப்ராட்டஸ்டன்ட். அதுக்கப்புறம் அங்கு தோன்றிய நிறையா நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். அதில் ஒன்றான நாசி, ஃபேசிஸ்ட் அரசாங்கம், கம்யூனிசம், அடுத்து 2 வேர்ல்டு வார்ஸ், அடுத்து ஹோலோகாஸ்ட், யூதர்களை அழிச்சு ஒழிச்ச அந்த ஒரு சம்பவம், இதனுடைய கிளைமேக்ஸாக நடந்த அந்த காலனி ஆதிக்கத்தினுடைய அழிவு, வீழ்ச்சி, இது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் யூரோப்பை ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியாக இல்லை ஒரு டயர்டாக மாற்றி விட்டுருச்சு. அப்போ இவங்க எனக்கு எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா, என்கிட்ட இருந்த அந்த தேசப்பற்று, பேட்ரியாட்டிசம் அப்படின்ற விஷயம், இது நேஷனலிசமாக மாறி, இந்த தேசியவாதம் ஒரு எக்ஸ்ட்ரீம் தேசியவாதமாக மாறி, அது நாசிசமாக மாறி, நான் வச்சிருந்த என்னுடைய மதமான கிறிஸ்தவம், இது எங்களுக்குள்ளே பிரிவினையை தூண்டி விட்டு நாங்கள் அடிச்சுக்கிட்டு நாங்கள் செத்தமே. அப்போ ஐரோப்பிய கலாச்சாரம், நாங்கள் பெரிய ஆள், நாங்கள் அதிகாரமிக்க ஆட்கள் நாங்கள் நம்பினதுனால தான் நாங்கள் போயிட்டு காலனி ஆதிக்கம் செஞ்சோம். அப்போ இப்படி இருக்கும்போது நாங்கள் பார்டர் போட்டோம் அப்படின்னா இது ஜெனோஃபோபியாவாக மாறி போயிடும். பார்டரை உருவாக்கி நாங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணி, நாங்கள் மற்றவங்களை விலக்கி வச்சு, இதன் மூலமாக எங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இல்லை அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி ஸ்பெயின் எல்லையில் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய சிவிலைசேஷனை நான் ஏன் காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு வெறுப்பு, ஒரு டயர்ட்னஸ் இவங்களுக்கு உருவாயிருச்சு. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு கலாச்சாரமும் தன்னை வெறுக்கிற, தன்னுடைய மதத்தை வெறுக்கிற, தன்னுடைய அடையாளத்தை வெறுக்கிற, தன்னுடைய அடையாளத்தை பற்றி நீங்கள் வெறுக்க கூட வேண்டாம். இஃப் யூ ஆர் இன்டிஃபரண்ட், நீங்கள் கண்டுக்காமல் இருந்தால் கூட உங்களுடைய சிவிலைசேஷன் அழிஞ்சு போயிடும். ஏன்னா வெளியே இருந்து வர்றவன் யாருன்னா, இவன் ஒரு ஆம்பிஷனோட வரான், இவன் உங்களை டேக் ஓவர் பண்ணுற அந்த ஒரு மோட்டிவில் வரான். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் ரொம்ப இன்டிஃபரண்ட்டாக இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒரு சிவிலைசேஷன் உருவாகிறதுக்கு 100 ஜென்ரேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த சிவிலைசேஷனை அழித்து மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு ஒரு ஜென்ரேஷன் போதும். வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனைலாம் ஐரோப்பாவில் அதிகமாகுது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கில்ட், அவங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ், நாங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இவங்களை இன்றைக்கி ரொம்ப சாஃப்டாக மாற்றிருச்சு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்தியா இல்லை தமிழ்நாடு அப்படின்ற நம்மளுடைய சிவிலைசேஷனல் அடையாளத்துக்குள்ளேயும் நம்ம தப்பு செஞ்சுருப்போம். இந்த பாஸ்ட் நம்மளுடைய முன்னோர்கள் தப்பு செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த குற்ற உணர்ச்சி நம்மளை டேக் ஓவர் பண்ணிருச்சுன்னா, வெளியே இருந்து வர்றவன் நம்மளை ஈஸியாக அடிச்சிருவான். ஏன்னா நான் ஏன் காப்பாற்றணும், என்னுடைய ஜென்ரேஷனை, என்னுடைய அடையாளத்தை நான் ஏன் காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு வெறுப்பு வந்துருச்சுன்னா, இதுக்கு ஆங்கிலத்தில் ஒய்கோஃபோபியா அப்படின்ற ஒரு டேர்ம் ஒன்று உண்டு. தன்னுடைய சொந்த கலாச்சாரத்தின் மேலேயே ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், இன்னொரு நாட்டில் இருந்து இன்னொரு அடையாளத்தோட, இன்னொரு மோட்டிவோட ஒருத்தவங்க உள்ளே வராங்க அப்படின்னா, அது மட்டுமே இந்த சிவிலைசேஷனை அழிக்க முடியாது. இவங்க ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு பெருமை இருந்துச்சுன்னா, இது என்னுடைய மொழி, ஸ்பானிஷ் என்னுடைய மொழி, ஸ்பெயின் என்னுடைய நாடு, என்னுடைய முன்னோர்கள் இந்த பகுதியை இஸ்லாமியர்கள் இதை டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறமும் இவங்க சண்டை போட்டு இதை காப்பாற்றி இதை என்கிட்ட கொடுத்துருக்காங்க, நான் இதை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு நேஷ்னல் கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சுன்னா இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். அப்போ இந்த ஸ்ட்ராங் சிவிலைசேஷன் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியே இருந்து எத்தனை பேர் உள்ளே வந்தாலுமே இவங்களை அப்சார்வ் பண்ணிப்பாங்க. இவங்களுடைய மொழியை இவங்களுக்கு டீச் பண்ணி, இவங்களுடைய அடையாளத்தை இவங்களுக்கு டீச் பண்ணி, இந்த வேல்யூஸ்குள்ளே இவங்க அப்சார்வ் பண்ண வச்சுருவாங்க. எப்படியாவது அப்சார்வ் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் இவங்க வீக்காக இருந்தான்னு வைங்களேன், இவனுக்கு கவலையே இல்லை. இவனுக்கு என்னென்னா, எல்லாம் உள்ளே வாங்க, ஏன் எல்லாரையும் உள்ளே கூப்பிடுவான் அப்படின்னா, இவனுக்குன்னு தனித்தன்மையான அடையாளங்கள் இவன் மறந்துருப்பான். இவனுக்குன்னு இருந்த தனித்தன்மையான அடையாளத்தை இவன் மறந்துட்டான்னா, இவன் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. அப்போ டேஞ்சர் எப்போ உருவாகும் அப்படின்னா, வெளியே இருந்து ஒருத்தங்க உள்ளே வந்துட்டாக்கில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சிவிலைசேஷன் யார் இவங்களை உள் வாங்குறாங்களோ, யார் இவங்களை வெல்கம் பண்ணுறாங்களோ, இந்த சிவிலைசேஷன் இல்லை இந்த நாடு, இவங்களை பற்றி இவங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட், ஒரு மன வருத்தம், ஒரு கில்ட். என்னுடைய முன்னோர்கள்லாம் காட்டுமிராண்டிகள், என்னுடைய முன்னோர்கள்லாம் பைத்தியக்காரன், என்னுடைய முன்னோர்கள்லாம் அடுத்தவனை போய் இவன் ஆட்சி பண்ணான், இவன் காட்டுமிராண்டி அப்படின்னு இன்றைய சமூகம் நினைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, இன்றைய சமூகம் தன்னை தற்காத்து கொள்ளாது. நான் சொல்கிறது புரியுதா? இங்கே உள்ள ஈவேரா கும்பல், இங்கே உள்ள திராவிட கும்பல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தமிழ் மொழியெல்லாம் மதிக்காதப்பா, நீயே உன்னுடைய மொழியில் என்ன இருக்குது இப்போல்லாம் இவன் கேட்பான். ஏன் கேட்பான்னா, இவனுக்கு இந்த சிவிலைசேஷனை காப்பாற்ற வேண்டிய எந்த ஒரு கடமையும் பொறுப்பும் இவனுக்கு இல்லை.
இவன் தமிழ் சமூகத்தை இவன் வெறுக்கிறான். தமிழ் சமூகத்தை வெறுக்கிற ஒருவன் தமிழ் சமூகத்தை வெளியே இருந்து வர்றவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற வேண்டிய தேவை இவனுக்கு இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே ஒரு டெமோக்ராஃபிக்கல் சேஞ்ச் ஒன்று நடக்கும், இதுவே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் டெமோக்ராஃபி சேஞ்ச் ஆகும்போது இந்த டெமோக்ராஃபி, இந்த புதுசாக வர டெமோக்ராஃபியை ஏற்றுக்கொள்கிற இடத்துல இருக்கிற இந்த ரிசீவிங் எண்டில் இருக்கிற இந்த மக்கள் கூட்டம் இவங்களுடைய தேசிய அடையாளத்தை இவங்க மறுக்கும் போதும் மறக்கும் போதும் இவங்க ரொம்ப ஈஸியாக அழிஞ்சு போயிடுவாங்க. அப்போது இன்றைக்கி இருக்கிற ஐரோப்பா ஏன் இன்றைக்கி இப்படி இருக்குன்னா, இதுக்கு 3 முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 3 கேள்விகளுக்கும் இவங்கக்கிட்ட பதில் முதல்ல இல்லை. முதல்ல யார் உள்ளே வரணும், யாரை நம்ம முதல்ல உள்ளே விடணும் அப்படின்றத இவங்களுக்கு தெரியலை. உள்ளே வந்தவங்க இப்போ யாராக மாறணும், இவங்க எப்படி மாறணும், அந்த கேள்விக்கும் பதில் இல்லை. அடுத்து 3ஆவதாக இவங்க இன்டகிரேட் ஆகணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல, ஆனால் முதல்ல இங்கே சிவிலைசேஷன் ஒன்று இருந்தால் தானே இவங்க இன்டகிரேட் ஆவாங்க. உங்களுக்குன்னு ஒரு இப்போ ஸ்பெயின் அப்படின்ற ஒரு அடையாளம் இருக்குது. இந்த ஸ்பெயின் அப்படின்ற அடையாளத்தை, இந்த ஸ்பெயின் தன்மை, இந்த ஸ்பானிஷ்னஸ் அப்படின்ற இந்த அடையாளத்தை நேட்டிவே மறந்து போயிட்டான் அப்படின்னா இவன் எப்படி மற்றவனை உள்ளே விட்டுட்டு இவன் எப்படி இவனை என் கூட சேருன்னு எப்படி சொல்லுவான் இவன்? ஏன்னா இவனுடைய அடையாளத்தை இவன் இப்போ தொலைச்சிட்டான், இவனுக்கான அடையாளத்தை இவன் மறந்துட்டான். இன்றைக்கி உள்ள ஐரோப்பா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னா டாலரன்ஸ். நான் எல்லாரையும் உள்ள நான் எடுத்துப்பேன், இவன் குண்டு வைப்பான், கொலை பண்ணுவான், என்ன வேணால் செய்வான், ஆனால் நான் இவனை அஃபண்ட் பண்ணுறக்கூடாது, இவன் என்ன ரேசிஸ்ட்னு சொல்லிட்டான்னா இவன் அப்படியே பதறிடுறானுங்க இவனுங்க. டைவர்சிட்டி அதான் என்னுடைய அடையாளம்னு இவன் இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது உன்னுடைய மதமும் உன்னுடைய அடையாளமும் உன்னுடைய சிவிலைசேஷனும் இங்கே மறக்கப்பட்டு போகும்போது இங்கே யார் சேருவா அப்படின்னா, இதை யார் ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னா, உன்னுடைய இன்றைக்கு நீ ஒரு பெரிய வேல்யூஸாக இன்று மதித்து கொண்டிருக்கிற உன்னுடைய ரெஸ்பெக்டும் உன்னுடைய டைவர்சிட்டியும் உன்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் இது ஒன்றை காப்பாற்றாது. அப்போ இந்த ஒய்கோஃபோபியா அப்படின்ற இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபோபியான்றதை விட்டுருங்க. ஆனால் வாட் இஸ் ஒய்கோஃபோபியா அப்படின்னா, ஒரு மக்கள் கூட்டம் தன்னுடைய சொந்த கலாச்சாரத்தை வெறுத்து அடுத்தவனை ரொமான்டிசைஸ் பண்ணும்போது தான் இவன் என்ன செய்வான், இவன் எப்போவுமே தன்னுடைய சமூகத்தை பற்றி யோசிக்கும் போது, தமிழ் சமூகம் முழுக்க முழுக்க ஜாதியால் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு கேவலமான ஒரு குப்பையை, ஒரு பொய்யை நம்மக்கிட்ட பரப்பிட்டு போனது யாருன்னா இந்த ஈவேரா கும்பல். தமிழனால இவன் ஜாதி வெறியன் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் தப்பு செஞ்சுருக்காங்க, ஆனால் இது என்னுடைய அடையாளம், இது இல்லை என்னுடைய கிரைம்ஸ். தலித் மக்களுக்கு எதிராக இங்கு நடந்த குற்றங்கள், அந்த மக்களுக்கு மற்றவங்க மேலே இருக்கிற இந்த கிரீவன்ஸ், இது எல்லாம் தான் தமிழ்நாட்டினுடைய வரலாறாக இன்று காட்டப்படுகிறது த்ரூ திஸ் திராவிடியன் மூமெண்ட் மூலமாக. இவனுடைய ஒரே பார்வை என்னன்னா, தமிழ் மக்கள் இவன் ஜாதி வெறியன், இவன் ஜாதியை பார்த்துட்டு மற்றவனை ஒடுக்கிட்டு இருந்தான், இவனுக்குன்னு எந்த ஒரு பெருமையும் இல்லை, இவனுக்குன்னு எந்த ஒரு அடையாளமும் இல்லை, இவனுடைய மொழி இது ஒரு தேவையில்லாத ஒரு செத்துப்போன மொழி, இவனுடைய முன்னோர்கள்லாம் இவன் காட்டுமிராண்டி, இவன் அறிவியல் சார்ந்து இவன் பேசவே இல்லை. இதெல்லாம் ஈவேரா பேசின விஷயங்கள். தமிழ் மொழி ஏன் காட்டுமிராண்டி மொழி அப்படின்னா, தமிழில் அறிவியலுக்குன்னு எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லை. நீங்கள் நாளைக்கு அரேபியா போயிட்டு உன்னுடைய அரபு மொழியில் ஒன்றுமே நீ கண்டுபிடிக்கல, உன்னுடைய மொழியெல்லாம் காட்டுமிராண்டி மொழின்னு போய் பேசி பாருங்களேன், உங்களை சும்மா விட்டுருவானா? ஒவ்வொரு தேசிய இனமும் இது தனக்கான அடையாளங்களை இது காத்து கொள்ளவில்லை என்றால் கூடிய சீக்கிரம் வெளியே இருந்து வர்றவன் இதை முடிச்சு விட்ருவான். வெளியே இருந்து வர்றவன் ப்ளஸ் இந்த அடையாளத்தை, இந்த பண்பாட்டை வெறுக்கிற உள்ள இருப்பான் தெரியுமா, இவனும். இந்த 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா அந்த நாகரிகத்தை மொத்தமாக அழிச்சு விட்ருவாங்க. அப்போ யூரோப்பில் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுக்கு எப்படி பார்டர் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு தெரில ஒன்று. இன்னொன்று என்னென்னா, என்னுடைய பார்டருக்குள்ளே, என்னுடைய நாட்டுக்குள்ளே என்ன இருக்குது, நான் காப்பாற்றுற மாதிரி என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி இவங்களுக்கு வந்துருச்சு. எனக்கு என் மொழி முக்கியம் இல்லை, என்னுடைய மதம் முக்கியம் இல்லை, என்னுடைய அடையாளம் எனக்கு முக்கியம் இல்லை, இப்படி ஒருத்தன் யோசிச்சான்னா அங்கே காப்பாற்ற என்ன இருக்குது? அவனுடைய அந்த சிவிலைசேஷனல் மெமரி இது அழிஞ்சு போயிருச்சுன்னா அந்த இனம் ரொம்ப ஈஸியாக அழிஞ்சு போயிடும். வெளியே இருந்து வர்றவங்க ரொம்ப ஈஸியாக இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க.